காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 18. நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் வளர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. அன்னையே, வலிமை பொருந்திய காலன் என்னை அணுகி வர நேர்ந்தால் உன்னால் கிரகித்துக் கொள்ளப்பட்ட வாமபாகத்தை உடைய சிவபெருமானுடன் சேர்ந்து நீயும் அழகிய திருமணக் காட்சியை காட்டியும் என் மனத்தில் படிந்துள்ள அகம் மற்றும் புறப்பற்றுகளை அகற்றியும் என்னை ஆட்கொண்ட பொற்பாதங்களை தரிசிக்கக்கூடிய வண்ணத்தில் இருவருமாக வந்து எனக்கு காட்சியளித்திட அருள் புரிய வேண்டும். ஆம், இறைவனும் இறைவியும் நமக்கு காட்சியை தந்துவிட்டால் நமக்கு ஆரோக்கியம்தானே, நல்ல ஆயுள்தானே. ஆம், தீர்க்கமான ஆயுள் அமையவும் ஆரோக்கியம் வளரவும் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். எது கிடைக்கிறதோ அது மேன்மையானது என்று சிந்திக்க பழகுங்கள். என்னால் இது நடந்தது என தற்பெருமை பேசினால், இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்தால், இன்னொருவரை திருத்துவதற்கு முனைந்தால் அப்போதெல்லாம் நம்முடைய அமைதியும் ஆரோக்கியமும் குறையத் தொடங்கும். இதை உணர்ந்து கொண்டு வாழ்வில் இருப்பதை இருக்கின்றவாறே அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாய் அம்பிகையின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன்படி நம் வினைகள் யாவும் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.